ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு கட் பண்ணியோ இல்லை உடச்சியோ வந்துட்டு நம்ம மோர் தண்ணியில் சேர்த்தோம்னா அது வந்துட்டு அந்த கார்ப்பு தன்மை வராது. ஆனால் என்கிட்ட மோர் இல்லை, அதனால் தண்ணியில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காயை 1-2 உடச்சிக்க போகிறோம். நீங்கள் கத்தி வச்சு கூட 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படின்ட்டு இந்த கல்லில் வச்சு இது போல் 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற விதை வந்துட்டு அப்படியே இருக்கணும். நிறைய டைம் விதை இருந்தால் கசப்பாக இருக்கணும் வந்துட்டு நீங்கள் 2-3 டைம் வாஷ் பண்ணிடாதீங்க. சும்மா இது போல் தண்ணியில் சேர்த்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியது தான். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சத்து வந்துட்டு முழுமையாக நமக்கு கிடைக்கும். கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இது போல் செய்யுங்க, ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், இது போல் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிற வரைக்கும் அந்த தண்ணியிலே இருக்கட்டும். மோர் தண்ணி இல்லைன்னா இது போல் உப்பு தண்ணியில் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா இருக்கும். இது கூட வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் நான் 2 கட் பண்ணி ஒரு 10-15 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. விதை அப்படியே இருக்கட்டும். 2-3 டைம் நம்ம அந்த கசைக்கு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த விதையெல்லாம் போயிடும், சத்து ஃபுல்லாக போயிடும். இப்போ அந்த காய் வந்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா அந்த தோல் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகிடும், நல்லா வெந்துடும். சாப்பிடும்போது கூட அந்த காய் இருக்கிற ஃபீலே இருக்காது, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் எண்ணெயில் வதக்கும்போது. இப்போ நான் 2 பெரிய தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம், எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயில் இப்போ வந்து மசாலாலாம் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அப்போ தான் அந்த புளியோடைய பச்சை வாசனை போகும். இதுக்கப்புறமா நான் அரை மூடி தேங்காவை அரைச்சி அதனுடைய பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சேர்க்கலை, அதன் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குழம்பு தேவைப்பட்டதானே நீங்கள் தேங்காவோடு அரைச்சி சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை வேறு எதுவும் சேர்த்துக்க வேணாம். இப்போ நான் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை 2 கட் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வந்துட்டு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நீங்கள் அந்த குழம்பு சுண்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய குழம்பு வந்துட்டு நல்ல ஒரு திக்காக நான் இது போல் எடுத்திருக்கேன். எண்ணெய் பிரியாக வந்துருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போல்லாம் சாதம் நல்லா சூடாக சாதம் வச்சு அது கூட இந்த புளிக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.